ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நடுவீடு வழிபாடை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே பழமொழியே இருக்குது, நடுவீடு வைக்காத வீடு அது வீடே இல்லை அப்படின்ற பழமொழியே இருக்குங்க. அதனால் நம்ம வீட்டில் பூஜை அறை என்ன தான் பூஜை அறை இருந்தாலும் நடுவீடு அப்படின்றது அவங்கவுங்க குலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடுவீடு வச்சே ஆகணும். இப்போ நடுவீடு வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீட்டில் உங்களுடைய குல வழக்கம் பட்டையோ இல்லை நாமமோ எப்படி இருக்கோ அந்த வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் நடுவீடு வைக்கணும். நடுவீடு நாம கட்டி போட்டு வைப்பாங்க, நாமம் வைப்பாங்க, இல்லை பட்டை வைப்பாங்க. நம்ம சுவற்றில் மஞ்சள் தேய்ச்சி வைக்கிறவங்களும் இருப்பாங்க. இல்லாச்சும் இந்த மாதிரி பலகையில் வச்சு குங்குமம் வச்சு வைக்கிற வழக்கமும் இருக்குது. அவங்களும் இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நடுவீடு அப்படின்றது அவங்களுக்குன்னு வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் வீட்டில் இருந்த பெரிய முன்னோர்களையும் நினச்சி நம்ம வழிபாடு செய்கிறது தான் நடுவீடு வழிபாடு. அன்னைக்கு அவங்களுக்குன்னு தனியாக வடைப்பாயாசத்தோட படையல் போட்டு நாம் வழிபாடு செய்யணும். பொதுவாக பண்டிகையில் பார்த்திங்கன்னா நடுவீட்டுக்கு இலை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். ஆனால் நடுவீட்டிற்குன்னு ஒரு தனி நாளை நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்குன்னு நம்ம தனியாக வஸ்திரம், வளையல், மஞ்சள், குங்குமம் வச்சுலாம் நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்ல பலன் கொடுக்கும். வீட்டில் ஏதாச்சும் சுப நிகழ்ச்சி நடந்ததுன்னா, முதல்ல திருமணம் நடந்ததுன்னா என்ன செய்வாங்க, முதல்ல நடுவீடு தான் வைப்பாங்க. நடுவீடு வச்சுட்டு தான் அவங்களுக்கு வழிபாடு செஞ்சுட்டு பிறகு தான் நம்ம திருவுருவ படங்களுக்கு நம்ம வழிபாடு செய்வோம். அதனால தான் வீட்டில் யாராச்சும் நடுவீடு வைக்காமல் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த மாதிரி செய்யாமல் உங்கள் குலத்தில் என்ன வழக்கம் இருக்கோ, பட்டையோ நாமமோ என்ன வழக்கம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு பூஜை அறைக்கு நடுவில் கொஞ்சம் போல் வச்சு நீங்கள் வழிபாடு. பொதுவாக வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை நாட்களில் தேர்ந்தெடுத்து செய்யணும். சுக்கிரஹோரை நேரத்தில் மதியம் 1 to 2 நேரத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. வடை பாயாசத்தோட நம்ம படையல் போட்டுட்டு அந்த மாதத்தில் எந்த கனிகள் மலிவாக இருக்கோ அந்த கனிகளை வாங்கி வச்சுட்டு செய்யலாம். இதே மாதத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட சித்திரை கனிகளான மா, பலா, வாழை இந்த மாதிரி பழங்கள்லாம் கூட நீங்கள் வச்சு செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு vlogல மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.